பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தரை விசுவாசிக்கிற உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாக தேவன் பெரிய காரியங்கள் செய்வார். பாருங்க, நம் உலகத்துல நிறைய சூழ்நிலைகள்ல வாழ்க்கையினுடைய பாதையில நம்ம போகும்போது நிறைய காரியங்களை நம்மளுக்கு அறியாத காரியங்கள், புரியாத காரியங்கள், அது மட்டுமல்ல சில தடைகள், சில ஆபத்துகள் வரும்போது நிச்சயமாக நாம் கலக்கம் அடைவோம், வேதனை அடைவோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நம்மளுக்கு இப்படியாக போதிக்குது. நீங்கள் பாருங்கள் அந்த வசனத்தை. ஏசாயா 26 அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு மனதுடையவன் உம்மை நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக் கொள்வீர். பாருங்க, இன்னைக்கு நம்ம ஆண்டவரை நம்பும் போது நம்ம வாழ்க்கையில வருகிற போராட்டங்கள், நம்ம வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகள் மத்தியில நீங்களும் நானும் ஆண்டவரை நம்பும் போது ஆண்டவர் நம்மளை காத்துக் கொள்வார் பூரணமாய். தேவன் நம்மளை பூரணமாய் காத்துக் கொள்வார். ஏன் நம்மளை ஆண்டவர் பூரணமாய் காத்துக் கொள்வார் என்று நான் சொல்லுகிறேன் என்பதை நீங்கள் பார்க்கும்போது அந்த வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. ஆண்டவரை உறுதியாய் பற்றிக் கொள்ளும். நம் பிரச்சனைகள் மத்தியில நம் போகிற பாதைகள்ல நம் ஆண்டவரை பற்றி கொள்கிறோமா? சில இடங்கள்ல நம்ம மனுஷரை பற்றி கொள்கிறோம், சூழ்நிலைகளை பற்றி கொள்கிறோம், தேவைகளை பற்றி கொள்கிறோம். நான் உங்களுக்கு பார்த்து ஒரு விசுவாசமான வார்த்தைகள் சொல்லுகிறேன். உங்கள் தேவைகளை காட்டிலும் கர்த்தர் பெரியவர். உங்களோட பிரச்சனைகளை காட்டிலும் இயேசு பெரியவர். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து தேவனை பற்றி பாருங்க. நிச்சயமாக அவர் உங்களை காத்துக் கொள்கிற நல்ல தேவனா இருக்கிறாரு. உங்களுக்கு சமாதானத்தை தருவார். நீங்கள் தேவனை விசுவாசித்து பாருங்க, நீங்கள் கலக்கம் அடைவர் மாட்டீங்க, பயப்படுவோம் மாட்டீங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வார் என்று உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இயேசுதான் உங்களுக்கு நல்ல தேவனாக உங்கள் வாழ்க்கையில நிச்சயம் தருகிற தேவனா இருக்கிறார். உங்களை தேவன் நேசிக்கிறார். உங்களிடத்தில் ஆண்டவர் அனுப்புகிறார். ஆமென். ஜெபம் செய்வோமாக. நல்ல தகப்பனே, ஏசாயா 26 அதிகாரம் 3வது வசனத்துல ஆண்டவரை பேசின வார்த்தைகள் எங்களோடு, எங்கள் இருதயத்தோடு இருப்பதாக. வார்த்தை எங்களை விடுதலையாகட்டும், சமாதானத்தை உண்டு பண்ணட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.